இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனித ஜும்ஆவின் கடமையை நிறைவேற்றிவிட்டு அதனுடைய தமிழாக்கத்தை செவிசாய்ப்பதற்காக அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஜும்ஆவுடைய ஆரம்பத்தில் அல்லாஹ்வை அஞ்சி நடக்குமாறும் அல்லாஹ் ஏவிய நன்மையான காரியங்களை எடுத்து நடப்பதோடு அல்லாஹ் விலக்கிய பாவமான காரியங்களிலிருந்து விலகி வாழுமாறு இமாம் அவர்கள் உபதேசம் செய்தார்கள். அதைத் தொடர்ந்து அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, மிக சிறப்புமிக்க ஒரு காலத்தை நாம் அன்பித்திருக்கின்றோம். இந்த நாட்களை அல்லாஹ் சிறப்புப்படுத்தி வைத்திருக்கின்றான். இந்த நாட்களில் செய்யப்படக்கூடிய நல்லமல்களை மிகவும் விருப்பத்திற்குரியதாக ஆக்கி வைத்திருக்கின்றான். அதன் சிறப்பை நமக்கு உணர்த்தும் மூலமாக புனித அல் குர்ஆனில் வல் ஃபஜ்ரி வலயாலின் அஷ்ர், ஃபஜ்ரின் மீதும் 10 இரவுகள் மீதும் சத்தியம் செய்து அல்லாஹ் கூறுகின்றான். சகோதரர்களே, 10 இரவு என்பது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஏனைய அறிஞர்களும் இதற்கு விளக்கம் சொல்லும்போது துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்களை தான் அது குறிக்கின்றது. இந்த நாட்கள் மீது அல்லாஹ் சத்தியம் செய்திருக்கிறான் என்றால் அதனுடைய சிறப்பையும் மகிமையையும் எங்களுக்கு காட்டுவதற்காகத்தான். எனவே அல்லாஹ் எதன் மீது சத்தியம் செய்கின்றானோ அது சிறப்பு மிக்கதாகும். ஏனைய பொருட்கள் மீது சத்தியம் செய்வதற்கு எமக்கு மார்க்கத்தில் அனுமதி கிடையாது. அல்லாஹ் தான் விரும்பியதில் சத்தியம் செய்வான். அன்பிற்குரிய சகோதரர்களே, நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு 30 நாட்களை தீர்மானித்த அல்லாஹ் பிறகு வஅத்மம்னாஹா பிஅஷ்ர், 10 தினங்களை நாம் அதிகரித்து கொடுத்தோம் என்று சொல்கிறார். இந்த 10 தினங்களும் கூட துல்ஹஜ் மாதத்தினுடைய அந்த முதல் 10 தினம்தான் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விளக்கம் சொல்லியிருக்கின்றார்கள். இதே போன்று வயதுகுரு ஸல்லல்லாஹி ஃபீ அய்யாமின் மஅலூமாத், குறிப்பிட்ட சில நாட்களில் அல்லாஹ்வை அவர்கள் நினைவு கூறுவதற்காக என்ற இந்த வசனத்திலும் கூட கூறப்பட்டிருக்கக்கூடிய குறிப்பிட்ட சில நாட்கள் என்பது துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 தினங்கள் தான். எனவே சகோதரர்களே, இந்த நாட்களுடைய மகிமையை நாம் அறிந்து கொள்ளும் முகமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகாரி, முஸ்லிம் போன்ற கிரந்தங்களில் இடம்பெற்றிருக்கக்கூடிய இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாயிலாக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தியில் மா மின் அய்யாமின் அல் அமலு ஸாலிஹு ஃபீஹின்ன அஹப்பு இலல்லாஹ் மின் ஹாதிஹில் அய்யாம், இந்த நாட்களில் செய்யப்படும் அமல்கள் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பத்திற்குரியது. அந்த அளவு வேறு நாட்களில் அமல்கள் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பத்திற்குரியதாக இருப்பதில்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய போது அருமை தோழர்கள் சஹாபாக்கள் வலல் ஜிஹாது ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்வதுமா, இந்த நாட்களில் செய்யும் அமல்களை போர் செய்வதை விடவுமா, இந்த நாட்களில் செய்யும் அமல்கள் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானது என்று நபி அவர்களிடம் கேட்டபோது வலல் ஜிஹாது ஃபீ ஸபீலில்லாஹ், ஆம், அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்வதுதான். ஆனால் ஒரு மனிதன் தன் உயிரையும் பணத்தையும் எடுத்துக்கொண்டு சென்று ஜிஹாதில் போய் ஷஹீத் ஆகிவிட்டால் அவருடைய மகிமை பெரியது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, இன்னும் ஒரு ஹதீஸில் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாயிலாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது, இந்த நாட்கள் அல்லாஹ்விடத்தில் மிக சிறந்ததாகும், இதில் செய்யப்படும் அமல்கள் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானதாகும் என்று கூறி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்நாட்களில் அதிகமாக நீங்கள் தக்பீர் கூறுங்கள், அதிகமாக நீங்கள் அல்லாஹ்வை புகழுங்கள், அதிகமாக லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற திக்ரை கூறுங்கள் என்று எமக்கு இந்த நாட்களில் நாம் செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு அமலை கற்றுத் தந்திருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த 10 தினங்கள் அல்லாஹ்விடத்தில் மிகச்சிறந்த தினம் என்பது அனைத்து அறிஞர்களுடைய கருத்தாகும். எனவே சிறப்பு மிகுந்த இந்த 10ஐ ஒரு மனிதன் அடைந்து விட்டார் என்று சொன்னால் அல்லாஹ்வின் மூலமாக விசேட அருள் செய்யப்பட்ட மனிதராகத்தான் அவர் இருக்கின்றார். காரணம், சிறப்பு மிகுந்த இந்த 10 நாட்களை அடைந்து கொள்ளும் பாக்கியத்தை அல்லாஹ் அவருக்கு கொடுத்திருக்கிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த சிறப்பு மிகுந்த இந்த நாட்களில்
நாம் அதிகமாக நன்மைகள் பல்வேறு தரப்பட்டதாக இருக்கின்றது. அந்த அனைத்து நன்மைகளையும் செய்து அதிக கூலியை பெறுவதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த நாட்களில் செய்யப்படும் அமல்களில் மிகச்சிறந்த ஒன்றுதான் நோன்பு பிடிப்பது. நோன்பு அல்லாஹ்விடத்தில் மிகச்சிறந்த ஒரு அமலாக இருக்கின்றது. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நாட்களில் செய்யும் அனைத்து அமல்களும் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானது என்று கூறியிருப்பார்களானால் நோன்பு மிகச்சிறந்த அமல்களில் ஒன்றாக கருதப்படும். எனவே இந்த நாட்களில் நாம் அதிகமாக நோன்பு நோற்றுக் கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும். விசேஷமாக அரஃபாவுடைய தினத்தில் நோன்பு இருப்பதில் நாம் கவனம் கொள்ள வேண்டும். அரஃபாவுடைய தினத்தில் நோக்கப்படும் நோன்பு பற்றி நபி அவர்களிடம் விசாரிக்கப்பட்ட போது 300 வருடம் பின்னொரு வருடம் என 2 வருட பாவங்களுக்கு அந்த நோன்பு பரிகாரமாக அமைவதை நான் அல்லாஹ்விடம் ஆதரவு வைக்கிறேன் என்று சொன்னார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த நாட்களில் நாம் அதிகமாக அல்லாஹ்வை திக்ர் செய்பவர்களாக இருக்க வேண்டும். சுப்ஹானல்லாஹ் என்றும் அல்ஹம்துலில்லாஹ் என்றும் அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹ் போன்ற திக்ர்களை நாம் அதிகமாக இந்த நாட்களில் கூற வேண்டும். அல்லாஹ் வயத்குரு இஸ்மல்லாஹி ஃபீ அய்யாமின் மஅலூமாத், குறிப்பிட்ட நாட்களில் அல்லாஹ்வை அவர்கள் நினைவு கூறுவதற்காக எடுத்துச் சொல்கின்றார். எனவே இந்த நாட்களில் நாம் செய்யும் அமல்களில் மிக முக்கிய ஒரு அமலாக அல்லாஹ்வை அதிகமாக திக்ர் செய்யும் காரியம் இருக்க வேண்டும். அன்பிற்குரிய சகோதரர்களே, திக்ரை நாம் செய்கின்ற போது சப்தமிட்டு செய்வது சுன்னத்தாக இருக்கின்றது. இப்னு உமர், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு போன்ற சஹாபாக்கள் இந்நாட்களில் சந்தைக்கு சென்று அவர்கள் சப்தமிட்டு தக்பீர் கூறுபவர்களாக இருந்தார்கள். அவர்களுடைய சத்தத்தை கேட்கும் மக்களும் தக்பீர் சொல்ல ஆரம்பித்து விடுவார்கள். எனவே நாம் திக்ர் செய்கிறோம், தக்பீர் கூறுகிறோம் என்பது வெறுமனே வாய்க்குள்ளால் இல்லாமல் சப்தமிட்டு இந்த தக்பீரை நாம் சொல்ல வேண்டும். காரணம், நபி தோழர்களான சஹாபாக்கள் அவ்வாறு தக்பீர் சொன்னதாக செய்தி வந்திருக்கின்றது. அன்பிற்குரிய சகோதரர்களே, தக்பீர் சொல்லும் முறை யாது என்று கேட்டால் அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், வலில்லாஹில் ஹம்து என்று நாம் தக்பீர் கூற வேண்டும். அன்பிற்குரிய சகோதரர்களே, சிறப்பு மிகுந்த இந்த நாட்களில் நாம் கூறக்கூடிய இந்த தக்பீரை நாம் எல்லோரும் ஓரிடத்தில் ஒன்று கூடி ஒரே குரலில் இந்த தக்பீரை சொல்வது என்பது மார்க்கம் நமக்கு காட்டி தந்த சுன்னத்தான முறை அல்ல. எனவே அவரவர் தான் இருக்கும் இடங்களில் சத்தமிட்டு இந்த தக்பீரை சொல்லிக் கொள்வதுதான் சிறந்ததாகும். எப்போது துல்ஹஜ் மாதத்துடைய தலைப்பிறை தென்பட்டதோ அதில் இருந்து ஐயாமு தஷ்ரீக், அன்று சூரியன் மறை வரைக்கும், ஐயாமு தஷ்ரீக்குடைய இறுதி நாளில் சூரியன் மறையும் வரைக்கும் உள்ள நேரம் முழுவதும் தக்பீர் கூறுவதற்குரிய நேரமாகும். எனவே நாம் முடிந்தவரை அதிகமாக தக்பீர் கூறுவதில் கவனம் செலுத்த வேண்டும். அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த சிறப்பான நாட்களில் நாம் செய்ய வேண்டிய இன்னும் ஒரு முக்கியமான அமல் தான் உஹியாவுடைய குர்பானியை வழங்குவது. அன்பிற்குரிய சகோதரர்களே, யார் உஹியாவுடைய குர்பானியை வழங்கும் சக்தி பெற்றவராக இருக்கின்றாரோ அவர் அதை செய்வது சுன்னத்தாக இருக்கின்றது. ஹஜ்ஜிக்காக செல்லக்கூடிய ஆஜிகள், அவர்களில் தமத்து முறையில் கிரான் முறையில் ஹஜ்ஜி செய்யக்கூடிய ஆஜிகள் மக்காவில் குர்பானியை வழங்குவார்கள். அது ஹஜ் என்று சொல்லப்படும். நாம் பெருநாள் தினத்தில் கொடுக்கக்கூடிய அந்த குர்பானி அது உஹியாவுடைய குர்பானியாகும். எனவே அல்லாஹ் எங்களுக்கு வழங்கிய இந்த வாக்கியங்களுக்கு நன்றி செலுத்தும் முகமாக உஹியாவுடைய குர்பானியையும் நாம் வழங்குவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். சகோதரர்களே, உஹியா குர்பானி என்பது அது ஒரு சுன்னத்தான காரியமாகும். பெருநாள் தினத்தில் செய்யப்படக்கூடிய ஐயாம் தஷ்ரீக் நாட்களில் செய்யப்படக்கூடிய மிகச்சிறந்த ஒரு வணக்கமாக உஹியா இருக்கின்றது. எனவே இந்த உஹியாவை யாருக்கு வசதி இருக்கிறதோ அவர் வழங்குவது சுன்னத்தாகும். அது கட்டாய கடமையான ஒரு அம்சம் அல்ல. இருந்தாலும் ஒவ்வொரு முஸ்லிமும் இந்த உஹியாவை வழங்குவதற்கு வசதி இருந்தால் அதற்காக நாம் பேராசை கொள்வது மிகச்சிறந்ததாகும். அன்பிற்குரிய சகோதரர்களே, உஹியாவுடைய இந்த வணக்கத்தை நிறைவேற்றுவதற்கு யார் நியத்து வைத்து விடுகின்றாரோ அவர்கள் ஹஜ் மாதத்தினுடைய தலைமுறை தென்பட்டதிலிருந்து தனது நகமுடி போன்றவற்றை களையாமல் இருந்து கொள்வது சுன்னத்தாகும். மறந்த நிலையில் அவ்வாறு எதையேனும் கலைந்து விட்டால் அவருக்கு குற்றம் ஏதும் இல்லை. ஆனால் வேண்டுமென்றே ஒருவர் செய்தால் அவர் அதற்காக அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கோரிக்கொள்ள வேண்டும்.
என்பதை கூறி இமாம் அவர்கள் முதலாவது குத்பாவை முடித்தார்கள். இரண்டாவது குத்பாவிலும் அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் கூறிய பிறகு, அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த நாட்களில் நல்ல அமல்களை செய்வதில் பாரிய முயற்சியை மேற்கொள்ள வேண்டும். நாம் மிகவும் பேராசை கொண்டவர்களாக இந்த நாட்களில் அமல் செய்வதை நாம் நடைமுறைப்படுத்திக் கொள்ள வேண்டும். சகோதரர்களே, வாழ்க்கை என்பது மனிதனுக்கு எப்போது முடிவடையும் என்பது அவனுக்கு தெரியாது. அல்லாஹ் சிறப்பு மிகுந்த ஒரு காலத்தை தந்துவிட்டால் அந்த நாட்களில் அதிக நன்மைகளை செய்வதில் நாம் பேராசை கொள்ள வேண்டும். எதிர்வரக்கூடிய வருடத்தில் நாம் உயிரோடு இருப்போமா அல்லது மரணம் எங்களை பீடித்து விடுமா என்பது எங்களுக்கு தெரியாது. எனவே நாம் இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்களை அடைந்து கொண்டு விட்டோம் என்று சொன்னால் நம்மால் முடிந்த அனைத்து நன்மைகளையும் செய்து கொள்வதில் போட்டி போடுபவர்களாக நாம் இருக்க வேண்டும். மேலே சொல்லப்பட்ட அமல்களோடு சகோதரர்களே, இன்னும் அமல்கள் என்று பார்த்தால் நாம் இரா தொழுகை, கியாமுல் லைல் தொழுகையை தொழுவது, தஹஜ்ஜுடைய தொழுகையை தொழுவது, குர்ஆன் ஓதுவது, அதிகமாக தர்மம் செய்வது, இப்படி மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நன்மையான காரியங்கள் எதுவோ அவைகளை எல்லாம் நிறைவேற்றுவதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். உண்மையில் சகோதரர்களே, ஒரு மூமினை பொறுத்தவரைக்கும் துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 தினங்கள் என்பது மிகவும் சிறந்த ஒரு வியாபாரத்திற்குரிய காலமாகும். இக்காலத்தில் செய்யப்படக்கூடிய அனைத்து அமல்களும் அல்லாஹ்விடத்தில் அதிக நன்மையை பெற்றுத் தரக்கூடியதாக இருக்கின்றது. எனவே அல்லாஹ்விடத்தில் உதவி கோருங்கள், அல்லாஹ்விடத்தில் அருள் செய்யுமாறு கூறுங்கள். சகோதரர்களே, யார் உண்மையாக களவேந்தி அல்லாஹ்விடம் பிரார்த்திப்பவராக இருப்பாரோ நிச்சயமாக அல்லாஹ் அவருடைய துஆவை அங்கீகரிப்பவராக இருக்கிறார். எவர் நல்லமல்களை செய்வதற்கு அல்லாஹ்விடத்தில் உதவி கோருபவராக இருப்பாரோ அந்த மனிதனுக்கு அல்லாஹ் உதவி செய்பவனாக இருக்கின்றார். வல்லதீன ஜாஹது ஃபீனா, யார் எமது வழியில் முயற்சிப்பார்களோ லனஹ்தியன்னஹும் சுபுலனா, எமது பல வழிகளை அவர்களுக்கு நாம் காண்பித்துக் கொடுப்போம் என்று அல்லாஹ் அவருடைய அருள் வேதத்தில் கூறுகின்றான். எனவே சிறப்பு மிகுந்த இந்த காலத்தை நாம் அடைந்து விட்டோம் என்று சொன்னால் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தியவர்களாக அதிகமான நன்மைகளை செய்து கொள்வதில் பேராசை கொண்டவர்களாக என்னை நாம் ஆக்கிக் கொள்வோமாக என்று கூறி ஜுமாவுடைய இறுதியில் முஸ்லிம்கள் முஸ்லிம்களுக்காக துஆ செய்து இமாம் அவர்கள் ஃபத்வாவை முடித்தார்கள். வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வ ஸல்லல்லாஹு வ ஸல்லம் வ பாரக அலா நபியினா முஹம்மத் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்புடைய சகோதரர்களே, முதலாவது இமாம் அவர்கள் எங்களுக்கு நினைவுபடுத்தியது துல்ஹஜ் முதல் 10 ஒரு மனிதன் அடைந்து விட்டார். அதை அடைவது என்பதே அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய ஒரு பெரிய நியமத். அதுக்கு முன்னால் ஒரு மூத்தாயிட்டார்னு சொன்னால் அந்த நாட்களில் அமல் செய்யும் பாக்கியத்தை இழந்து போவார். அடைஞ்சிட்டார்னு சொன்னால் அல்லாஹ்வின் மூலமாக மிகப்பெரும் ஒரு அருளை செய்யப்பட்டிருக்கிறார். எனவே சகோதரர்களே, இந்த நாட்களை அடைந்து விட்டால் இது ஒரு சீசன். ஏன்னா பிஸ்னஸ் சீசன்களில் வியாபாரிகள் எவ்வளோ பெரிய ஒரு பாரிய முயற்சியில் இருப்பாங்கன்றது தெரியும். ஏன்னா டைமுக்கு தின்ன மாட்டாங்க, டைமுக்கு படுக்க மாட்டாங்க, எல்லாத்தையும் செய்வாங்க, தியாகம் செய்வாங்க. எதற்காக? நான் குறிப்பிடப்பட்ட நாள், குறிப்பிடப்பட்ட சில நாட்கள் சீசன் முடிஞ்சுன்னு சொன்னால் நிலைமை பழைய நிலைமைக்கு வந்துடும். இப்போ அல்லாஹ் ஹஜ் முதல் 10 ஒரு பெரிய மெகா ஆஃபரோட உமத்துக்கு கொடுக்குறான். மக்களுக்கு என்ன பெரிய ஒரு ஆஃபர் இல்லைங்களா? எஸ்டிசி போடுவாங்க சமயத்தில் அன்லிமிட்டட் பேக்கேஜ்னு சொல்லி, இந்த மாதிரி அன்லிமிட்டட் அளவே இல்லை. அதான் சஹாபாக்கள் பாருங்க, நபியோடு இதை சொன்ன நேரத்தில் இந்த நாட்களில் செய்யப்படும் எல்லா அமல்களும் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானது. அப்ப மனிதனுக்கு ஒரு டவுட் வராது, நியாயம். ஜிஹாத் இஸ்லாத்தில் எவ்வளோ பெரிய அமல். ஜிஹாத்ன்றது இஸ்லாத்தில் அதை விட சிறந்த பெரிய ஒரு அமல் கிடையாது. அப்ப நபியோக இப்படி சொன்ன உடனே நான் மக்களோட கேட்கிறாங்க, யாரும் சொல்லலாம் அப்ப ஜிஹாதை விடவுமா? ஏன்னா இந்த ஓவர் எல்லா காலத்துக்கும் இல்லை, மொத்த வருஷத்துக்கும் இல்லை, ஒரு 10 டேஸுக்கு மட்டும்தான். ஒரு 10 டேஸுக்கு மட்டும்தான். எக்ஸ்சேஞ்ச் ரேட் எவ்வளோ? எக்ஸ்சேஞ்ச் ரேட் எவ்வளோ? 78 78 நினைக்கிறேன்.
சரி, இப்போ ஆல்ரெடி ஒரு மெசேஜ் ஒன்று போட்டால் நாளைக்கு எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஸ்பெஷல் ஸ்ரீலங்காவுக்கு ஒரு ஆஃபர் உண்டு 100 rupees போட்டால் ஒரு ரியாலுக்கு என்ன நடக்கும்? கடன் எடுத்து வச்சுக்கோங்க, நாட்டுக்கு சரியாக இருக்கும். நாளைக்கு முன்னால் அபராஜியில் அமௌண்ட்டை விட எஸ்டிசி பேரில் சின்ன ஒரு 5 ரூபா என்ன செஞ்சாங்க கூட வந்துச்சு. அந்த நேரம் சில சகோதரர் என்ன செஞ்சாங்கன்னா இங்கே உள்ள அவ்வளோ சொல்லியும் ஸ்ரீலங்கா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டான். அவ்வளோ சொல்லி அந்த 5 rupees என்ன செய்யுது, ஒரு பெரிய பொறுமதியை காட்டுது. அப்போ இந்த 10 நாட்கள்ல அல்லாஹ் வந்து எந்த அளவுக்கு செய்த அமல்னு சொன்னா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த நாட்களில் செய்யப்படும் எல்லா அமலும் நீங்க ஒரு சுப்ஹானல்லாஹ்னு சொன்னாலும், அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னாலும், அல்லாஹு அக்பர் என்று சொன்னாலும், ஒரு ரியால தர்மம் செஞ்சாலும், இந்த நாட்களில் செய்யப்படும் அனைத்து அமல்களும் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானது. சோதரர்களை அல்லாஹ் நாடியதை என்ன செய்வான்? அவன் நாடியதை என்ன செய்வான்? அவன் நாடியதை சட்டமாக்குவான், அவன் நாடியதை செய்வான். அப்ப அல்லாஹ் வருஷத்துக்கு ஒரு மெகா ஆஃபர் ஒன்று கொடுக்கணும்னு என்ன செஞ்சிட்டான்? உம்மத்துக்கு நாடிட்டான். அதுக்கு செலக்ட் பண்ண டேஸ் இது துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 நாள். அப்ப சஹாபாக்கள் இந்த செய்தியை சொன்ன உடனே கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், ஜிஹாத் இஸ்லாத்துல எவ்வளவு பெரிய அமல், இந்த நாட்களில் செய்யப்படும் அமல்கள் அனைத்தும் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பம்னு சொல்றீங்களா, அப்ப ஜிஹாதை விடவுமா? நபி அவங்க சொன்ன பதில் என்ன? ஆம், ஜிஹாதை விடவும் தான். இந்த ஜிஹாதை விடவும் தான் என்றது மொத்த வருஷத்துக்குள்ள ஆஃபரா? இது இல்லை, இந்த 10 டேஸ்க்கு மட்டும்தான். எப்ப 10 டேஸ் பெருநாளுடைய பிறை, அதாவது 10வது நாள் அன்று பெருநாள் நாள் தானே, அந்த பெருநாள் நாளினுடைய அன்று மாலை பிறை, அதாவது சூரியன் மறைந்து விட்டால் ஆஃபர் முடிஞ்சு. எங்கேயாவது ஒரு மார்க்கெட்ல ஒரு ஆஃபர் ஒன்று போட்டாங்கன்னு வைங்களேன், எப்படி ஒரு வார 10 டேஸுக்கு இந்த மார்க்கெட்ல இருக்கிற எல்லா சாமானும் ஒரு ரியால், எல்லா சாமான்களும் எவ்வளோ, அங்க என்னென்ன இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் இருக்குது, வாஷிங் மிஷின் இருக்குது, பெரிய பெரிய 2-3,000 ரியால் பொறுமதியான சாமான் இருக்குது. ஆனா என்ன, இந்த 10 டேஸ்க்கு கிடைக்கிற வாங்குற எல்லாமே என்னதான் ஒரு ரியால். ஒவ்வொருத்தர நிலைமை என்ன ஆக யோசிப்பாரு. எவனாவது ஒருத்தன் ரியாலுக்கு சும்மா ஒன்றைப்பானா, 5 ரியால் கொண்டு போனா 5000க்கு சாமான் எடுத்துட்டு வரையும். 10 ரியால் கொண்டு போனா என்ன செய்யணும்? 10,000க்கு. சகோதரர்களை என்ன நடக்கும் தெரியுமா? உயிர் படிப்போம், எல்லாரும் அங்கே போய் ஆரம்போதுவோம். அப்ப என்ன நடக்கும்? நெருங்கி சாப்பிட வேலை வரும். அப்படி நடந்துச்சு. ஒரு மார்க்கெட்ல வந்து மெசேஜ் இருக்குன்னா அன்றைக்கு ஓப்பனிங்க்கு வந்து வார அவ்வளவு பேருக்கும் என்னமோ 500 ரியால் என்னமோன்னு சொல்லி மெசேஜ் போடுவோம். போன ஆட்கள் என்ன இழிப்பட்டு என்ன அங்கே வஃபாத்துக்கு கூட ஏற்பட்டுச்சுன்னு கேள்விப்பட்டோம். அப்போ சகோதரர்களை இவ்வளோ பெரிய ஒரு புராண்டமான வஃபா எல்லாம் தாராண்டா யோசிச்சு பாருங்க. ஜிஹாதை விடவும் என்றால் ஜிஹாத் என்றது எவ்வளவு பெரிய ஒரு அமல். நபி அவங்க சொல்றாங்க, மஸலுல்லதீன யுஜாஹிதூன ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்யும் மனிதனுக்கு உதாரணம். அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்யும் மனிதனுக்கு சொல்றாங்க உதாரணம். எப்படி? போருக்கு மக்கள் போனா அந்த போர்ல இருந்து திரும்பி வரும் வரைக்கும், போருக்கு ஒரு டீம் போச்சுன்னு ஒரு ஜமாத்து போனா அந்த ஜமாத்து திரும்பி மதீனாவுக்கு வந்து சேரும் வரைக்கும் எவ்வளவு காலம் எடுக்கும்? அந்த நாள்ல போருக்குன்னு போனா எப்படியும் 2-3 மாசம் டைம் எடுக்கும் சொன்னாங்க. போனதிலிருந்து திரும்பி வரும் வரைக்கும் ஒரு மனிதன் நின்று தொழுது கொண்டே இருக்க வேண்டும், நோன்பு பிடித்துக் கொண்டே இருக்க வேண்டும், எந்த சடையும் இல்லாமல் இந்த அமலை செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஐயா, அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓதி தொழுது கொண்டு அவளெல்லாம் நோன்பு பிடித்துக் கொண்டு போன ஜிஹாதுல மக்கள் திரும்பி வரும் வரைக்குமே அப்படி இருந்தால், அப்படி இருக்கேன் மனுஷனுக்கு இருக்கேன், அது கஷ்டம். அப்படி இருந்தாலும் இந்த நன்மை என்ன செய்ய முடியாது, அடைய முடியாது. ஏன்? ஜிஹாத் அவ்வளவு பெரிய பயங்கரமான அமல். அப்ப ஜிஹாதுல போய் ஒரு மனிதன் ஷஹீத் ஆயிட்டாருன்னு சொன்னா அவருடைய அந்தஸ்து பெருசு. இப்ப போற எல்லாரும் ஷஹீத் ஆவது இல்லையே, போற எல்லாரும் என்ன செய்வது இல்லை, ஷஹீத் ஆவது இல்லை. வெற்றி கொண்டு படம் என்ன செய்யும், திரும்ப ஊருக்கு வரும். அப்ப இப்படி ஜிஹாதுக்கு போய் மூத்தாகாம திரும்பி வரக்கூடியவங்களுக்கு என்ன கூலி கிடைக்கும்? என்ன கூலி கிடைக்கும்? அதை விடவும் சிறந்த அமலை, சிறந்த கூலியை இந்த நாட்களில் அல்லாஹ் என்ன செய்கின்றான், வழங்குகிறான். இது இந்த 10 டேஸ்க்கு மட்டும்தான். எப்ப 10 டேஸ் முடிஞ்சோ ஆஃபர் முடிச்சு, ஆஃபர் என்ன முடிஞ்சு. இனி பழையபடி நீங்க என்ன
செய்த அவங்களுக்கு என்ன கூலி எல்லாம் வாக்களிச்சிக்கிறதோ அதுதான் கிடைக்கும், ஆஃபர் இல்லை. அப்போ சகோதரர்கள் இவ்வளவு பிரமாண்டமான ஒரு கூலி எல்லாம் வழங்குறான்னு சொன்னால் யோசிப்பாருங்க. அப்போ இந்த 10 நாளுடைய நேரங்கள் எவ்வளவு பெருமதியானதாக இருக்குது. அப்போ எனவே எந்த ஒரு நிமிஷத்தையும் நாங்கள் வேஸ்ட் ஆக்கிடாம எல்லா நேரத்திலுமே அதிகமாக என்ன நன்மையை அளித்து, உதாரணமாக உங்களுக்கு தெரியும், அந்த கிரிக்கெட் அடிக்கிறாங்க தானே, என்ன சில டைம்ல வந்து 5 overs 6 overs இப்படி மேட்ச் போகும். இந்த டைமுக்கு பேட்ஸ்மேன் நிலைமை என்ன, ஒரு போலையும் வேஸ்ட் ஆகாம என்ன எல்லாத்துக்கும் 6 அடிக்க தான் பார்ப்போம். எல்லாத்துக்கும் 30 1 அடிக்கிற அடியெல்லாம் அடிக்காது. எல்லாத்துக்கும் என்ன அடியா, எல்லாத்துக்குமே 6 அடிக்க ஒரு சொல்லி. ஏன் காரணம் என்ன, கொஞ்சம் என்ன ஓவர்ஸ் தான், கொஞ்சம் நேரம் தான். எவ்வளோ மேக்சிமம் அடிச்சு போடணும் இன்னும் உதாரணம் சகோதரர்களே. அதே மாதிரி இந்த 10 நாள் முடிவடையுமா இல்லையா, கண்டிப்பாக முடிவடையும், அதில் சந்தேகமே இல்லை, அது வைக்கணும் ஐயா. ஆனால் நாம் எவ்வளவு சம்பாதித்தோம் என்பதுதான் இங்கே கேள்வி. அதனால இந்த நாட்களை நம்ம வேஸ்ட் ஆக்கிறாம முடிஞ்ச வரை சகோதரர்களை ஈவன் நாங்கள் எங்களோட டியூட்டியில் இருந்தாலும் கூட நினைச்சா எங்களுக்கு தாராளமாக இருக்கிற செய்யணும். ஏன்னா டைம் கிடைச்சா தாராளமாக என்ன செய்யணும், நாங்கள் தொழில் செய்யறதே ஒரு இபாதத் தான். நாங்கள் தொழில் செய்யறதே இல்லைதான் இபாதத் தான். இப்போ அதில் ஒரு ஆஃப் டைம் ஒன்று கிடைச்சா டக்குன்னு ஆஃப் கிடைச்சதோட ஆன்லைன் செய்யறது ஃபேஸ்புக் திறந்தாச்சு. ஃபேஸ்புக்கு திறந்து அதில் ஒரு போகிற எல்லா முசீபத்தையும் செய்வோம். நல்லது கெட்டது எல்லாத்தையும் என்ன செய்யணும் இருக்கு பார்ப்போம். அப்போ இந்த 10 நாட்களில் நாங்கள் இந்த ஃபேஸ்புக்கு யூடியூபுக்கு அது இதுக்கெல்லாம் என்ன ஒரு ஆஃப் ஒன்றை கொடுத்து ஓரமாக்கி வைக்க ஏழுன்னு சொன்னால் அது பெட்டர். ஏன் சகோதரர்களே, தீமையை பொறுத்த வரைக்கும் அதனுடைய சுபாவம் என்னன்னு கேட்டால், உங்களை கையை வச்சிங்கன்னா இன்னொன்று பக்கம் என்ன செய்யும், எடுத்து கொடுப்போம். நபியவங்க சொல்லிட்டாங்க, அதை நபியவங்க சொன்னாங்க, யார் ஒரு தீமையை செய்வானோ அந்த தீமை இன்னொரு தீமையின் பக்கம் அவனை இழுத்து சென்று கொண்டான். பாவங்கள் என்ன செய்யும், ஒரு மனிதன் பொய் சொல்பவனாக இருந்தால் அந்த பொய் என்ன செய்யும், பாவத்தின் பக்கம் அவனை இழுத்துக் கொண்டு போகும். சரி, நம்ம என்ன அவன் செய்யறது, சிலருடைய கேள்விக்கு வந்து இந்த நாட்கள்ல வந்து நோம்பு பிடிக்கிறது ஓகேயா சுண்ணத்தாது ஐயா, எந்த அளவு கேள்வி கேட்கிறாங்கன்னு சொன்னா, நபியோங்க நோம்பு முடிச்சுக்கிறாங்களா, இந்த நாட்கள்ல நபியோங்க நோம்பு முடித்திருக்கிறார்களா, நபியோர்கள் நோம்பு முடித்ததாக வந்திருக்கக்கூடிய செய்திகள் பலவீனமான செய்திகள். இந்த நாட்கள்ல நபியோங்க நோம்பு முடிச்சதா செய்திகள் வரும், ஆனா அந்த செய்தி எல்லாமே என்னதான் பலவீனமான செய்தி. அப்ப நபியோங்க நோம்பு முடிக்கலையே இந்த நாட்கள்ல, அதனால நோம்பு எப்படி நாங்க சிறப்பிச்சு சொல்றது சகோதரர்களே, நபி பிடிக்கிறதே வச்சுக்கொள்வோம். நபி பிடிக்கவே இல்லை இந்த நாட்கள், என்ன செய்யல, நோம்பு பிடிக்கவில்லை சொன்னாங்களா இல்லையா, இந்த நாட்கள்ல செய்யப்படும் அமல்கள் எல்லாமே அல்லாஹ்வுக்கு சிறந்ததுன்னு சொன்னாங்களா இல்லையா. அப்ப எனவே நபியுடைய சொல்லும் எங்களுக்கு மார்க்கம் தானே. நபி எதை செய்தார்களோ அது மார்க்கம் போட்டு, நபி அவர்கள் எதை சொன்னார்களோ அதுவும் எங்களுக்கு மார்க்கம் தான். அப்ப நபி சொன்னாங்களா இல்லையா, இந்த நாட்களில் செய்யப்படும் அமல்கள் அனைத்தும். இப்போ ஒருத்தர் கேள்வி கேட்டாங்களா, இந்த நாள்ல குர்ஆன் ஓதுறது சுன்னத்தா, அப்ப கேள்வி நபியவங்க இந்த நாள்ல குர்ஆன் ஓதுனாங்களா, நபியவங்க இந்த நாள்ல சதகா செஞ்சாங்களா, ஒவ்வொன்றுக்கும் நபி செஞ்சாங்களா, நபி செஞ்சாங்க ஏற்படுறீங்க இந்த கேட்க தேவையே இல்லை. அந்த கேள்வி எங்களுக்கு அவசியமே இல்லை. சொல்ல போனால் அனாவசியமான ஒரு கேள்வி. ஏன், நபி அவர்கள் சொல்லிவிட்டார்கள், இந்த நாட்களில் செய்யப்படும் அமல்கள் அனைத்துமே அல்லாஹ்வுக்கு விருப்பமானது, இதே விருப்பம். அப்ப எனவே துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 30 நாட்களிலும் அரஃபாவோட சேர்த்து ஒரு மனிதனுக்கு நோன்பு பிடிக்க முடியுமாக இருந்தால் அந்த 9 நாளுமே நோன்பு பிடித்துக் கொள்வது என்னதான் சிறந்தது. ஏன்னா நோன்பு சிறந்த அமல் என்றதுல என்ன எல்லாரும் சந்தேகம் இல்லை. அதில் விசேஷமாக சொல்லப்பட்ட இன்னொரு அமல் தான் துல்ஹஜ் மாத முதல் 10 நாட்கள்ல எங்களுக்கு நினைவுபடுத்தக்கூடிய ஒரு அமல் தான் குர்பானியுடைய அமல். நினைச்சா குர்பானி மாடாக இருந்தால் 7 பேர் சேர்ந்து என்ன செய்யலாம், கொடுக்கலாம். ஆடாக இருந்தால் என்ன, ஒருத்தருக்கு ஒரு ஆடு தான், ஒருத்தருக்கு ஒரு ஆடு தான். ஒரு ஆடு தான் என்ன, ஒரு ஆடு என்று சொல்லும் போது சகோதரர்களே, பங்கு சேர்றதுல தான் 7 பேர் சேரும். புரிஞ்சா, ஆட்டுல வந்து 7 பேர் பங்கு சேராது. ஆடு கொடுக்கிறவர் ஒருவர் தான் என்ன செய்யணும். அது யாரு கொடுக்கணும், ஒரு குடும்பத்துக்கு ஒரு தலைவர் கொடுத்தால் அந்த மொத்த குடும்பத்துக்கும் அது போதுமானதாக இருக்கும். நபியோக 2 ஆடு அறுத்தார்களாம். அதுல ஒரு ஆடு அறுக்கும் போது நியத்து வைத்தார்களாம், இது எனக்கும் என் குடும்பத்தவர்களுக்கும், எனக்கும் என் குடும்பத்தவர்களுக்கும். 2வது ஆட்டை அறுக்கும் போது என்னுடைய உம்மத்தில் யாரெல்லாம் குர்பான் கொடுக்கவில்லையோ அவர்களுக்காக கொடுக்கிறேன்னு இது வச்சாங்க. இது எத்தனை பேர் அடக்கம் யோசிப்பார்கள்.
உம்மத்தில யாரெல்லாம் குர்பான் கொடுக்கவில்லையோ அவர்கள் எல்லோருக்கும் என்று நியத்து வைத்தால் உம்மத்தில எத்தனை பேர் அடங்குது எனக்குச்சா. அப்ப எனவே ஒரு குடும்ப தலைவர் தன்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய தாய் தந்தை எனக்குச்சா, தாய் தந்தை பிள்ளைகள் மனைவி எல்லாரையும் நியத்துல என்ன செய்யணும், சேர்த்து கொள்ளும். நானும் முளைக்கிறாரு, தம்பியும் முளைக்கிறாரு, 2 பேரும் செப்பரேட் ஆகிறாங்கன்னா 2 பேருமே என்ன செய்யலாம், வேறு வேற 2 ஆடுகளை அவர்கள் கொடுத்துக் கொள்ளலாம். ஆனா நானோட செலவுல தான் தம்பியும் இருக்கிறாருண்டா இந்த தம்பியை நான் என்ன செய்ய கொள்ளும், குர்பானுடைய நியத்துல சேர்த்து கொள்ள முடியும். சரியா? அப்ப எனவே மாடாக இருந்தால் 7 போர்ஷன் வரும், 7 பேர் சேரலாம். அதுக்காக நீ 7 பேர் சேர்ந்து தான் மாடு கொடுக்கணும் கட்டாயம் இல்லை. ஒருவர் தான் நினைத்தால் தனியாக 100 ஆடு கூட செய்யலாம், 100 மாடு கூட கொடுக்கலாம். சரிங்களா? சேர்றதா இருந்தால் 7 பேர் என்ன செய்வோம், நாங்கள் ஒரு மாட்டுல சேருவோம். சரிதானே? ஆடாக இருந்தால் அதுல கூட்டு சேருவது என்பது ஆட்டுல கிடையாது. சரிங்களா? சரி, இப்ப இந்த உஹியாவுடைய குர்பானியை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு தெரியும், இது பெருநாள் தினம் அன்று என்ன செய்யப்படும், பெருநாள் தினமோ அல்லது அதுக்கு அடுத்த ஐயாம் தஷ்ரீக்குடைய தினங்களிலோ எங்கேயும் உலகத்தில் கொடுக்கிறது. இதுக்கு ஒரு குறிப்பிட்ட இடம் ஒன்று கிடையாது. உஹியா இறைச்சிக்கு ஒரு குறிப்பிட்ட இடம் கிடையாது, எங்கு வேண்டுமானாலும் என்ன செய்யலாம், அறுக்கலாம். இதை சிலாக்கள் குழப்பி கொள்றாங்க. இதோட ஹஜ்ஜிக்கு போனா கொடுக்குற குர்பானி இது சொல்றாங்க, நாங்கள் ஹஜ்ஜில போய் குர்பான் கொடுக்க தானே செய்யணும் அப்படின்னு சொல்லி. சகோதரி, ஹஜ்ஜில கொடுக்குற குர்பான் அது வேறு. அதுக்கு பெயர் ஹதி. அதுக்கு என்ன பெயர்? ஹதி. அல்லாஹ் குர்ஆன் சொல்றான், ஃபமன் தமத்தஅ பில் உம்ரதி இலல் ஹஜ்ஜி ஃபமஸ்தைஸர மினல் ஹதி. அதுக்கு பேர் என்ன? ஹதி. பெருநாள் தினமன்று நாங்கள் கொடுக்குற குர்பான் இது, அது பேர் என்ன? அது உஹியா. உள்ள பிறந்தா கொடுக்குற குர்பானுக்கு பேர் என்ன? அது பேர் அகீகா. ஆனா எங்களோட நாட்டில் என்ன சொல்லுவாங்க, எல்லாம் குர்பான், எல்லாமே என்ன எப்ப கொடுத்தாலும் குர்பான். அதனால ஆக்களுக்கு கம்யூனிகேட் ஆகுது. இப்ப மக்கால கொடுக்குற குர்பான், உஹியா குர்பான், எல்லா குர்பானும் என்ன செய்யறாங்க, இல்ல மக்காவுக்கு ஆஜிகள் போனா கொடுக்கிறது அது கடமை, அது கொடுப்போம். வசதி உள்ளவர் கண்டிப்பாக என்ன செய்வது, அந்த குர்பானை கொடுப்போம். அந்த குர்பான் கொடுக்கறதுக்கு வசதி இல்லாட்டி அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்றான், யாருக்கு வசதி இல்லையோ அவர் 10 நோன்பு பிடிக்கணும் பண்றான். 3 நோன்பு மக்கால பிடிங்க, மற்ற 7 நோன்பு நாட்டுக்கு வந்த பிறகு என்ன செய்யுங்க, பிடிங்க. அப்ப ஹஜ்ஜில கொடுக்கிற குர்பானை யாரு கொடுக்கலையோ அதற்கு பதிலாக என்ன செய்யணும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த உதவியா குர்பான் கொடுக்கறதுக்கு ஒருத்தருக்கு வசதி இல்லாட்டி அவர் ஆடு இல்லை, அதுக்காக ஒரு 4 கோடி எடுத்தாருன்னு சொல்ல முடியுதா? என்ன அப்படி சொல்லப்படல. ஆடு இல்லையா, வசதி இல்லையா, பிடிச்சி உங்களுக்கு அது சுண்ணா கிடையாது. யாருக்கு சுண்ணா, யாருக்கு வசதி இருக்குது. அப்போ ஒருவர் தான் நினைத்தால் ஒன்றுக்கு அதிகமான ஆடுகளை அறுக்க நினைத்தால் தாராளமாக இருக்கார். ஒன்றுக்கு அதிகமான மாடுகளை அறுக்க நினைச்சாலும் என்ன செய்யலாம், தாராளமாக. சில சகோதரர்கள் இங்கேயும் குர்பான் கொடுக்குறாங்க, உஹியா குர்பானி நாட்டிலேயும் கொடுக்கறதுக்கு என்ன செஞ்சிருப்பாங்க, நியத்து வச்சு அங்கேயும் யார்ட்டையாவது பொறுப்பு சாட்டியிருப்பாங்க. தாராளம், அதுக்கு ஒரு அளவுன்னு கிடையாது, எவ்வளவு வேண்டாலும் என்ன செய்யலாம், கொடுக்கலாம். சரி, உஹியா நியத்து வைத்தவர்கள் துல்ஹஜ்ஜின் தலைப்பிறை தென்பட்டதிலிருந்து என்ன செய்யணும், நகமுடி போன்றவற்றை களையாமல் இருக்க வேண்டும். இது ஒரு சுன்னத்தான காரியம். யாராவது ஒருவர் செய்ய வேண்டிய தேவை இருந்தால் செய்து கொள்வதில் தப்பில்லை. சரி, துல்ஹஜ்ஜி தலைப்பிறை பிறந்த பிறகு ஒருவர் முடிவெட்டிட்டாரு, நகம் பட்டிட்டாரு, அப்ப இவருக்கு உதவியா கொடுக்க முடியாதா என்றால் அப்படி ஒரு சட்டம் கிடையாது. இப்போ ஒருத்தருக்கு தலைமுறை பிறந்த நேரத்தில் நியத்திரிக்கல, ஆனா துல்ஹஜ்ஜி 5வது பிறந்த நேரத்தில் என்ன, சரி நாங்களும் ஒரு உதவியாவை கொடுப்போம்னு நியத்து வச்சாருண்டா, எப்ப நியத்து வச்சாரோ அண்டையில இருந்து என்ன, அண்டையில இருந்து அவர் முடி நகம் போன்றவற்றை கலையாமல். அதிலே சிலாக்கள் என்ன யோசிக்கிறாங்கன்னு சொன்னா, அரபா நாளாண்டு உதவியாவுக்கு நியத்து வைப்போம். அப்ப 9 நாளும் வெட்ட தேவையில்ல. அதனால தலைமுறை கண்ட பிறகு நியத்து வைக்காம இவர் அரபா வரைக்கும் பார்த்து கொண்டீங்க, நியத்து வைக்க. சகோதரர்களே, நியத்து என்பது மனசுல உருவாகுது. அப்ப தலைமுறையிலேயே உங்களுக்கு குர்பானி கொடுப்போம் என்ற எண்ணம் வந்துட்டா நீங்க நியத்து வச்சிட்டீங்கன்னு அர்த்தம். எனக்குச்சா, இப்ப நகமுடி போன்றவற்றை கலையாம இருக்கணுமே என்ற சட்டத்துக்காக வேண்டி நியத்தை பின்படுத்துறாரு. எது வரைக்கும்? அரபா நாள் வரைக்கும். அரபால நியத்து அடுத்த குர்பான் தானே இல்ல. எப்ப தலைமுறையிலேயே மனசுல கொடுக்கணும் என்ற, இது நான் சொல்றது தற்செயலாக ஒருவருக்கு அந்த ஐடியாவே இருக்கல, வசதியும் இருக்கல குர்பான் கொடுக்கறதுக்கு. ஆனால் பிறை 5 போன முறை என்ன செய்யுது, வசதி வருது. அல்லது பிறை 8 போன முறை என்ன செய்யுது, வசதி வருவது. இப்ப நியத்து வைக்கிறார், ரைட். அப்ப எங்களுக்கு ஒரு குர்பான் என்ன செய்ய கொடுக்கணும். எப்ப நியத்து வச்சாரோ அந்த நேரத்துல இருந்து என்ன செய்து கொள்ள வேண்டியதுதான்
இல்லை நகம் வெட்டிட்டோமே, முடி களைஞ்சிட்டோமே, அதனால எந்த பாதிப்பும் கிடையாது. அதனால தாராளமா நியத்தில் செய்யலாம், நாம் குர்பானிக்காக வைத்துக் கொள்ளலாம். சரி, அப்ப யாருக்கு வசதி இருக்கிறதோ அந்த சகோதரர்கள் இந்த அமலையும் நாங்கள் என்ன செய்யணும், கவனம் செலுத்த வேண்டும். ஏன் குர்பான் பிரான் என்பது பெருநாள் தினத்தில் செய்யப்படக்கூடிய அமல்களில் மிகச்சிறந்தது. அப்ப யாருக்கு வசதி இருக்கிறதோ கண்டிப்பா செய்யணும், அதுல கவனம் உள்ளது. இதே போன்ற சகோதரர்கள் சொல்லப்பட்ட மாதிரி துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 நாட்கள்ல எந்த அளவுக்கு அதிகமாக, அதாவது ஏனைய காலத்துல மாதிரியே 5 நேரம் தொழுவது, முன்பின் சுண்ணாக்களை தொழுவது, வளமையா ஓதுற மாதிரி கொஞ்சம் குர்ஆன் ஓதுவாரு, வளமையா திக்ர் செஞ்ச மாதிரி கொஞ்சம் திக்ர் செஞ்சு, இப்படி இருந்தா அப்போ உங்களுக்கு இந்த சீசனை பத்தி ஒரு விசேஷ கவனம் ஒன்று இல்லையா? இந்த நாட்கள் சிறந்த நாட்கள் என்பதற்காக நீங்க செய்த மேலதிகம் என்ன, அதைத்தான் நாங்க பார்க்கணும். வளம மாதிரி என்ன, கொஞ்சம் குர்ஆன் ஓதுவாரு, சோறு 2 நாள் ஓதுவாரு, விளைஞ்சா கொஞ்சம் இருந்து திக்ர் செய்வாரு, தொழுவாரு, சுண்ணத்துக்களை தொழுவாரு. இதே ரூட்டின் தான் இந்த 10 நாள்லையும் இருந்தால் சகோதரர்கள், இந்த 10 நாளைக்கு நாங்க என்ன செய்யல, ஒரு ஸ்பெஷலான எந்த ஒரு ஆவணம் செய்யலன்னு அர்த்தமாகும். அதனால நிச்சயமா இந்த 10 நாட்கள்ல ஏனைய காலங்களில் நாம் செய்யாத அளவு அதிக நன்மை. நான் ஒரு ஜுஸு குர்ஆன் ஓதுவரா இருந்தால் இந்த நாட்கள்ல அட்லீஸ்ட் குறைஞ்சது 2 ஜுஸு ஆகும். இந்த 10 நாளையும் ஒரு குர்ஆன் ஓதி முடிக்க முடியுமாக இருந்தால் எவ்வளவு பெரிய பாக்கியமா இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஒரு நாளைக்கு 3 ஜுஸு ட்ரை பண்ணி ஓதுனா 10 நாள்ல ஒரு குர்ஆன் முடிக்கணுமா இல்லையா? தாராளமாக என்ன செய்யலாம், தாராளமாக ஓதி முடிக்கலாம். அதனால எதுக்காக, இந்த மெகா ஆஃபருக்காக இந்த நாட்கள்ல அல்லாஹ் என்ன செய்யறான், மிக பெரும் நன்மையை கொடுக்கிறான். அவன் மிக அதிகமாக விரும்புகிறான் என்றால் அப்ப இதுல நாங்க என்ன செய்யணும், விசேஷ கவனம் உள்ளவர்கள் நாங்களும் தான், எங்களோட குடும்பத்தவர்களையும் தான் இதுல அதிகமாக நன்மை செய்யணும்னு சொல்லி என்ன செய்யணும், ஆர்வப்படுத்த வேண்டும். காரணம் ஆஃபர் முடியும். பெருநாள் என்று சூரிய மறைஞ்சிட்டு சொன்னா என்ன, அதுக்கு பிறகு அங்க ஒன்றையாளுக்கு நினைச்சுக்கிற அடிக்கல, அதுக்கப்புறம் அந்தந்த பைசா கொடுத்தா செய்யணும். வந்தா எவ்வளவு விசேஷமான ஒரு ஒப்பரை தந்திருக்கிறான்னு சொன்ன சகோதரர்களே, நாங்கள் எவ்வளவு இதுல கவனம் செலுத்தோம். அதனால தயவு செய்து எல்லோருமே நியத்தை வச்சுக்கணும். முதலாவது என்ன, இந்த நாட்கள்ல அதிகமாக அமல் செய்வேன், குர்பான் கொடுப்பேன், அது செய்வேன், இது செய்வேன். செய்ய முடியாம போனா அல்ல என்ன செய்ய போனான், நியத்துக்காவது கூலியை தரப்போகின்றான். எனவே இதில் வரக்கூடிய இந்த நாட்களை சிறப்பாக கழித்து நன்மை பெறுவதற்கு வல்லநாயகன் அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் துணை நிற்பானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸல்லல்லாஹு வஸல்லம் வபாரக அலா நபியினா முஹம்மத் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.